ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, எப்படி ரெசின் ஆர்ட் நம்ம செய்கிறோம் அப்படிங்கிறது தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா, நம்ம வெயிட் மிஷினில் ரெசின் எடுத்துருக்கோம். ரெசின் வந்து 10 ml ரெசின் தான் இப்போ நம்ம அளந்து எடுத்துக்க போகிறோம். இதுக்கு வந்து 5 ml ஹார்ட்னரை நம்ம இதில் யூஸ் பண்ண போகிறோம். இது வந்து 2:1 ரேஷியோவில் உள்ள ரெசின் அண்ட் ஹார்ட்னர் தான் நம்ம எடுத்திருக்கோம். இப்போது நான் இதில் ஒரு மிஸ்டேக் பண்ணியிருக்கேன். என்னென்னா, க்ளவுஸ் போடலை, மறந்துட்டேன். அதனால க்ளவுஸ் இப்போ போட போகிறேன். ஏன்னா எல்லாருமே இதை நம்ம கெமிக்கல் இது ஆரம்பிக்கும் போதே நம்ம க்ளவுஸ் போட்டுறணும். நான் வீடியோ எடுக்கிறப்ப அந்த இதை மறந்துட்டேன். உடனே அது சடனாக அது ஞாபகம் வந்தோன்னே போட்டுட்டேன் க்ளவுஸ் எடுத்து. க்ளவுஸ் அண்ட் மாஸ்க் வந்து கண்டிப்பாக இது நம்ம போட்டாகணும். ஏன்னா இது ஒரு கெமிக்கல், அதனால் நம்ம கரெக்டாக அதை யூஸ் பண்ணி ஆகணும். இப்போது நம்ம 10 ml இதில் நம்ம அளந்து எடுத்துட்டு ரெசின் ஒர்க் செய்கிறது ஒன்றும் ஈஸி கிடையாதுங்க. கொஞ்சம் அதுக்கு டைமும் ஆகும் அண்ட் பொறுமையும் வேணும். அதுக்கேற்றது மாதிரி அவுட்புட் நமக்கு கிளியராக கிடைக்கும். சரிங்களா? இப்போ நம்ம 10 ml ரெசின் எடுத்துட்டோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஹார்ட்னர் தான் நம்ம அடுத்தது சேர்க்க போகிறோம். நான் ஏன் அப்படி ஊற்றிக்கிட்டு இருக்கேன்னா, ஓட்டை சின்னதாக போட்டுட்டேங்க. அதனால் வந்து இந்த மாதிரி ட்ராப்பாக விட்டு தான் எடுத்துகிட்ருக்கேன். இதில் எனக்கு பார்த்திங்கன்னா 5 ml நான் இப்போ எடுத்தாகணும். ஏன்னா 10 ml ரெசின் எடுத்துருக்கிறதுனால 5 ml ஹார்ட்னர் எடுக்கணுங்க. பேக் சைடில் என் பையனோட சத்தம் கேட்டுட்ருக்குன்னு நினைக்கிறேன். அவனை வச்சுட்டு இதை நான் செய்கிறேன்னு நினைக்காதீங்க. வாய்ஸ் ஓவர் கொடுக்குறப்போ தான் அவனுக்கு பக்கத்தில் இருந்தால். குழந்தைங்கள வச்சுட்டு செய்யக்கூடாது. இப்போது வந்து 15 ml வந்து நமக்கு வந்துடுச்சுங்க. 10 ml ரெசின், 5 ml ஹார்ட்னர், 15 ml. இப்போ இதை நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, நம்ம ஐஸ் ஸ்டிக் இருக்குது இல்லைங்களா, அதை வச்சுட்டு ஸ்லோவாக நம்ம அதை வந்து மிக்ஸ் பண்ணணுங்க. சிலிக்கான்லேயே இப்போ ஸ்டிக் இருக்குதுங்க, அதையும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நம்மள்ட்ட இப்போதைக்கு வந்து ஐஸ் ஸ்டிக் தான் இருக்குது. அதை வச்சு ஒரே டைரக்ஷனில் நம்ம மிக்ஸ் பண்ணணும். அப்படின்னா பபிள்ஸ் எல்லாம் வந்து அதிகம் வராதுங்க. பபிள்ஸ் வந்து இப்போ நமக்கு வருதுன்னா பபிள் பஸ்டரை வச்சுட்டு நம்ம அதை ரிமூவ் பண்ணிக்கலாம். அது நம்ம வந்து மோல்டில் ஊற்றும்போது ஊற்றிட்டு ரெசின் அண்ட் ஹார்ட்னரை ஊற்றிட்டு பபிள்ஸ் இருந்துச்சுன்னா பபிள் பஸ்டர் வச்சு ஒரு ஸ்ப்ரே வச்சு நம்ம ஸ்ப்ரே பண்ணிட்டோம்னா நமக்கு பபிள்ஸ் எல்லாம் ரிமூவ் ஆகிடுங்க. இப்போது இதை வந்து 15 minutes நான் வந்து ரெஸ்ட் வச்சுட்டேன். இப்போது என்ன பண்ணியிருக்கேன்னா, ஒரு டிசைனுக்காக நான் மோல்டில் ஹார்ட்டின் வச்சுருக்கேன். அந்த இதில் இந்த கெமிக்கலை நான் இப்போ இந்த கெமிக்கலை இப்போ நம்ம அதில் ஊற்றுறோங்க. நம்ம ஊற்றி வச்சுட்டு 24 hours இதுக்கு நம்ம வெயிட் பண்ணணும். இப்போ நம்ம ஃபுல்லாக வந்துட்டு நம்ம அதில் ஊற்ற போகிறது இல்லைங்க. இது நம்ம ஃபோட்டோ ஃப்ரேம் செய்கிறதுக்காக இப்போ நம்ம ட்ரை பண்ணுறோம். ஃபஸ்ட்டு ஃபோட்டோ ஃப்ரேம் எப்படி பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இப்போது இந்த டிசைன் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு, இந்த ஹார்ட்டின் டிசைன் வந்து ஒரு கீ செயினாக மேக் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம இயரிங்காக கூட அதை நம்ம யூஸ் பண்ணலாங்க. இந்த டிசைன் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்து சொல்லுங்கள். ஓகேங்களா? இவ்வளோதாங்க. ரெசின் எல்லாத்துலேயுமே நான் ஊற்றிட்டேன். இப்போ இதை வந்துட்டு என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட் 12 hours வந்து நம்ம இப்போ இதை வந்து காய விடணும். அது என்ன ஃபோட்டோ ஃப்ரேம் நம்ம செட் பண்ண போகிறோம். அதில் இப்போது நான் கீழே ஒரு சார்ட்டில் தான் அதை வச்சுருக்கேன். நான் இப்போ நம்ம ரெசின் ஊற்றின உடனே நம்ம வேறு ஏதாவது நான் சொல்லியிருக்கேன்ல, ஒரு பாக்ஸோ இல்லை ஒரு பலகையோ ஏதோ ஒரு போர்டோ ஏதோ மாதிரி இதில் வைக்கிறேன்னு சொல்லிட்டு நான் ஒரு பாக்ஸ் மேலே வைக்கிறேன். என்ன அது மோல்டு சின்னது தான், அது ஆடாமல் அசையாமல் இருக்கணும் இல்லைங்களா, அதனால் அதில் வச்சுட்டு ரெஸ்ட்டு விட்டுறணுங்க. ரெஸ்ட்டு விட்டுட்டு இது மாதிரி நம்ம வைக்கும்போது
கிளியராக நமக்கு எப்படி அவுட்புட் வருதுன்னு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நம்ம சேனலில் ரெசின் வீடியோஸ்லாம் வர இருக்குங்க. அதனால் நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.